ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான UPSR மற்றும் படிவம் 3 பயிலும் மாணவர்களுக்கான PG3 தேர்வுகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை கல்வி அமைச்சு ஆய்வு செய்யவிருப்பதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வை மேற்கொள்ள தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்திற்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. UPSR மற்றும் PT3 தேர்வுகள் தொடர்பான விவகாரம் தற்போது வரை சமூகத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளுடன் விவாதத்தில் இருந்து வருவதாக அவர் கூறினார். இந்த விடயத்தில் கல்வித்துறை தலைமை இயக்குநர் அசாம் அஹ்மத் தனது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவார். அதன் பின்னர் ஆலோசனை மன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்து கலந்துரையாடுவார்கள் என்றும் ஃபட்லினா தெரிவித்தார். அதன் பிறகு ஆய்வு முடிவுகள் தயாரானதும் இறுதி தீர்மானம் அமைச்சரவையில் ஒப்படைக்கப்படும். 2021ஆம் ஆண்டு UPSR தேர்வு ரத்து செய்யப்பட்டதுடன் அதே ஆண்டில் PT3 தேர்வும் நிறுத்தப்பட்டது. பின்னர் 2022ஆம் ஆண்டில் PT3 முற்றிலும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பள்ளி அடிப்படையிலான மதிப்பீடு அதாவது PBS நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. UPSR மற்றும் PT3 தேர்வுகள் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவை இல்லாததால் சில மாணவர்கள் SPM தேர்வில் பின்தங்கும் நிலை உருவாகியுள்ளது என்றும் சமூகத்தில் கருத்துக்கள் பரவி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.